Hi guys, this is Kevin. Welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எலைட் வேவ் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த எலைட் வேவ் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மார்க்கெட் மாதிரி இல்லாமல், அதாவது ஃபாரெக்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லா மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் வேவ் அண்டு கரெக்டிவ் வேவ் பேஸ் பண்ணி தான் வந்து மூவ் ஆகுது. இப்போ இம்பல்சிவ் வேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் 1 2 and 3 4 5 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேவ்ஸ் இருக்கும். இருங்க நான் வந்து வேவ் போட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரைமரி. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கரெக்டிவ் வேவ் இருக்கும். கரெக்டிவ் வேவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏபிசி அந்த மாதிரி ஒரு கரெக்டிவ் வேவ் இருக்கும். லைக் ஏபி அண்ட் சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 கரெக்டிவ் வேவ் இருக்கும். கரெக்டிவ் வேவ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் 5 வேவ், அதாவது இந்த 5 வேவ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டிவ் வேவே ஸ்டார்ட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கீழே வந்து நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்கும். லைக் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ எப்படின்னா ஒரு டாப் ரீச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த அகைன் இந்த கரெக்டிவ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்கும் இந்த மார்க்கெட். இது பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபாரெக்ஸ், கமாடிட்டி, இந்தியன் மார்க்கெட் எதில் வேணாலும் நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணலாம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஒரு ரூல் பேஸ்டு என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து இந்த 5 இம்பல்சிவ் வேவ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 4th வேவ் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம 4th வேவ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வேவுக்கும் கீழே பிரேக் பண்ணிட்டா அது வந்து இன்வாலிடு, அந்த செட்டப் வந்து ஃபெயில்டு. நம்ம வந்து கவுண்ட்டை அகைன் ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேவ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் வேவ் கிட்ட வரைக்கும் வரலாமே தவிர ஃபஸ்ட் வேவுக்கும் கீழே பிரேக் பண்ணி போகக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து 5 மூமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா சேமாக மூவ் ஆகும். அது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வர அட்வான்ஸ் கிளாஸில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கரெக்டிவ் வேவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டிவ் வேவில் பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவ், அதாவது பார்த்திங்கன்னா இதில் கரெக்டிவ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வேவ் அண்டு 4th வேவ் இது ரெண்டையும் தான் வந்து நம்ம கரெக்டிவ் வேவ் சொல்லுவோம். அந்த செகண்ட் வேவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டு செகண்ட் வேவ் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏபிசி அப்படிங்கிற வேவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 3 to 4குள்ளே பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஏபிசி அப்படின்ற ஒரு வேவ் இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கரெக்டிவ் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட் வந்து ஹையாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஹை லெவல் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இப்போ நீங்கள் 0 to 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே 5 வேவ் இருக்கும். 1 2 3 லார்ஜஸ்ட் வேவ் 4 and 5 இந்த மாதிரி 0 to 1க்குள்ளே 5 வேவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு 0 to 2க்குள்ளே ஏபிசி ஒரு கரெக்டிவ் வேவ். இப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் 2 to 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு லார்ஜஸ்ட் வேவ் 5 வேவ் இம்பல்சிவ் மூவ்மெண்ட் வந்து அதில் வந்து கொடுக்கும். இப்போ தேர்ட் வேவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறதுலே ஹை மூமெண்ட் கொடுக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக மூமெண்ட் இருக்கும், ஹை மூமெண்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 to 4க்குள்ளே ஒரு ஸ்மால் கரெக்டிவ் வேவ் ஏபிசி இருக்கும். அந்த ஏபிசி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட் 1 2 3 4 and 5 இந்த மாதிரி மூமெண்ட்லாம் கைஸ் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி, இந்தியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து தான் மூவ் ஆகிட்ருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும், நீங்கள் வந்து இதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் கைஸ். நான் மற்றபடி நான் இது போடுறத வச்சு நீங்கள் வந்து செட்டப் எதுவும் எடுக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப ஏபிசிக்குள்ளே 0 to Aக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேவ் இம்பல்சிவ் வேவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு A to Bக்குள்ளே ஒரு கரெக்டிவ் வேவ் ஏபிசின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கரெக்டிவ் வேவ் இருக்கும். நெக்ஸ்ட்டு சி பார்த்தீங்கன்னா சி தான் இருக்கிறதே வந்து ஒரு லாங்கஸ்ட்டு கரெக்ஷன் நடக்கும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ வேவோடே கம்ப்ளீட் ஆகி போயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் கரெக்ஷன் சொல்லுவாங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா ஃப்ளாட் கரெக்ஷன் வந்து பாதிலே மூமெண்ட்டில் போயிடும். பார்த்திங்கன்னா அதில் வந்து 5 வேவ் இருக்கும். B to Cக்குள்ளே 5 வேவ், ஏபிசி 5 வேவ் 1 2 3 4 5 இதில் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு லாங்கஸ்ட் கரெக்ஷன், கிட்டத்தட்ட ஒரு தேர்ட் வேவ் மாதிரி. மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா இதெல்லாம் தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் ஃபால் ஏறுங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த மார்க்கெட் கிராஷ் மாதிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுதான் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் வந்து மூமெண்ட்டாக இருக்கும். அதாவது லாங்கர் 1 2 3 இந்த மாதிரி கேண்டில் பார்த்திங்கன்னா லாங் டைம் ஃப்ரேம்லேயும்,
நீங்கள் 1 2 3ன்னு போட்டு இந்த மாதிரி ஸ்மாலர் கரெக்ஷனே நீங்கள் வந்து இதை அனலைஸ் பண்ணுங்க guys. இப்போ அதுங்க நம்ம வந்து ஒரு லாங் ரியல் டைம் மார்க்கெட்டில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் ஒரு கோல்டு மார்க்கெட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு, அதாவது மார்க்கெட் எங்கேருந்து மேலே போயிருக்குதோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கூடாது, ஏன்னா அது வந்து ஒரு கரெக்டிவ் வேவ். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் மார்க்கெட் வந்து புல்லிஷாக போயிருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து தான் மேலே போயிருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த இடத்துல தான் வந்து அனலைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கரெக்டிவ் வேவ் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருதோ அங்கேருந்து தான் போடணும். அதாவது பார்த்தீங்கன்னா 282லேருந்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிக்குது. அங்கே 101, இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்குது 2 அண்ட் லார்ஜஸ்ட் வேவ் இஸ் 3. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 வந்து ரன்னிங்கில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 4 இப்போ ரன்னிங்கில் இருக்குது ரியல் மார்க்கெட்டில். இங்கே கரெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு மேபி கோல்டு வந்து 7000 ரீச் பண்ணலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் வேவ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எலைட் வேவ் பேஸ் பண்ணி தான் மூமெண்ட்லேயே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்டிவ் வேவ் வந்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ 4th வேவ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு வந்து மார்க்கெட் புல்லிஷ் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருங்க guys. நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ப்ரைமரிக்காக மாற்றிக்கலாம். நம்ம வேவ் கிளியர் பண்ணிவிட்டு ப்ரைமரிக்கு மாற்றிக்கலாம். ப்ரைமரியில் தான் ஆல்ரெடி. ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து சப்கவுண்ட் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 0 to 1 வரைக்கும் இதில் வந்து 5 வேவ்ஸ் இருக்கணும். அதுக்கான சப்கவுண்ட் வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது ப்ரைமரி கவுண்ட், நெக்ஸ்ட்டு சப்கவுண்ட், அப்புறமேட்டு இதுக்கு இருக்கிற கரெக்டிவ் வேவ்க்கு ஏபிசி கரெக்டிவ் கவுண்ட் போடணும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேவ் மார்க்கெட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 0க்கு கீழே வரல. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து வேலிடாக தான் போயிட்டுருக்குது, நம்ம கவுண்ட்டும் கரெக்டாக தான் போயிட்டுருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்கவுண்ட் போட ஆரம்பிச்சிடலாம். 1 2 3 and 4 5. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேவ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கரெக்டிவ் வேவுக்கு போகணும். ஃபஸ்ட்டு நினைக்கிறேங்க நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், மைனர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1 to 2க்குள்ளே இருக்கிற ஒரு கரெக்டிவ் வேவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டிவ் வேவுக்கான அனலைசிஸ் போடுவோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிற 3 வேவ் வந்து இதில் வரணும். சரிங்க, இது ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே, கரெக்டாக போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிசிங்கிற 3 வேவ் வந்து இதுக்குள்ளே போகணும். கரெக்டிவ் வேவ் 0 A B and C. இப்போ பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ 2 to 3க்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு கரெக்டிவ் வேவ், அதாவது பெரிய மூவ் கொடுத்துருக்கிற ஒரு இம்பல்சிவ் வேவ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், தேர்ட் வேவ் தான் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு வேவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் வேவ் தான் இருக்கிறதுலே அக்ரெசிவ் மூவ்மெண்ட்டும் அண்டு பிக் மூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்கிற ஒரு இது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா 5 வேவ் வந்து இம்பல்சிவ் வேவ் இருக்கும். இந்த இம்பல்சிவ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டிவ் வேவ் வந்து நம்ம வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் போனால் வந்து நமக்கு கிளியராக தெரியும் கைஸ். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன், அது வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் ஏபிசி ஃப்ளாட் கரெக்ஷனோட வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமுக்குள்ள வந்தாச்சு. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இப்போ வந்து 4th வேவ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதை முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் வேவ் கொடுத்துரும். இந்த பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்குது. இதை முடிஞ்சிட்டு நமக்கு வந்து தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு கைஸ். இப்போ தேர்ட் வேவ் கம்ப்ளீட் ஆனதும் நமக்கு 4th வேவுக்கு போகிறோம். இப்போ 4th வேவ் பார்த்திங்கன்னா ஏபிசி அதில் பார்த்திங்கன்னா கரெக்டிவ் வேவ் 3 இருக்கணும். இப்போ அது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஏ பி அண்ட் சி பார்த்திங்கன்னா இப்போ ஏ கிட்ட இருக்குது. ஒன்று ஏவோடே நமக்கு வந்து பிரேக் ஆகிட்டு அகைன் மேலே புல்லிஷ் மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து ஒரு அக்ரெசிவ் செல் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நார்மல் கண்டிஷனுக்கு ஆல் டைம் ஹை வந்து அகைன் ரீச் பண்ண ஸ்டார்ட் ஆகும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கம்ப்ளீட்லி பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஒரு கரெக்டிவ் மூவ்மெண்ட் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ ஏபிசி இந்த டவுனுக்கு வந்துட்டு 7000 ரீச் பண்ணலாம் கைஸ். அதாவது ஒரே நாளில் ஒரே வாரத்தில் நடந்துடாது, பொறுமையாக தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மூமெண்ட்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்கோம்.
பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தான் ஒன்று டேரெக்டாக கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக கூட மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி மூவ்மெண்ட் ஏபிசி நெக்ஸ்ட்டு 1 2 3 இப்போ சி கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொன்னால் 1 2 3 டேரெக்டாக மேலே மூவ்மெண்ட் கொடுத்துட்டு போயிருங்க guys. இப்போ மறக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேவும் எப்படி கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்கிற கன்ஃபர்மேஷனை வந்து பார்க்குறது எப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் guys. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.